இப்படி கழிச்சு ஓடி வர? ஆமாண்ணே. அண்ணே எனக்கு ஒரு டவுட்டுண்ணே, அருட்பணினா என்னண்ணே? அருட்பணினா என்ன? சூப்பர் கேள்விடா. அது குறித்து ஓம் புரிதல் என்ன? அது நற்செய்தி அறிவிச்சு சர்ச்சு கட்டுறது தான் ஞாபகத்துக்கு வருது. எஸ், யூ ஆர் ரைட். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சது அது மட்டும்தான். ஆனா ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தது அருட்பணி இல்லை, அருட்பணிகள். என்ன பண்மையில சொல்றீங்க? மிஷினரியா அனுப்பப்படுறது தானே பிரதான ஊழியம். அனுப்பப்படுதல் நல்ல வார்த்தை. ஆனா ஏன் அனுப்பப்படுறோங்கிறது அதோட முக்கியம். ஏன் அனுப்பப்படுறோம்? நற்செய்தி அறிவிக்க தானே அனுப்பப்படுறோம். அதுதானே நம்ம மேல விழுந்த கடமை. நீ கடமையை பேசுற, நான் கடமைகளை பேசுறேன். பைபிள்ல இறை பணிக்காக கடவுள் பல மனிதர்களை அனுப்புறத பாக்குறோம். ஆனா என்னென்ன காரணங்களுக்காக அவங்களை அனுப்புனாருன்னு பார்த்தா பிரமிப்பா இருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு யோசேப்பு ஆண்டவர் ஏன் எகிப்துக்கு அனுப்பிச்சாரு? பஞ்ச காலத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக அனுப்பிச்சாரு. மோசேய எகிப்துக்கு ஏன் அனுப்பிச்சாரு? அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குறதுக்காக அனுப்பிச்சாரு. எரேமியாவை ஏன் அனுப்பிச்சாரு? கடவுளுடைய வார்த்தையை பறைசாற்ற அனுப்பிச்சாரு. எலியாவை பன்னாட்டு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்த அனுப்பிச்சாரு. இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்க, ஏசாயாவின் வார்த்தைகளை நிறைவேற்ற வந்ததாகவும் சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் சீஷர்களை உருவாக்கவும் வசனத்தை போதிக்கவும் அனுப்பப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பவுலும் பர்னபாவும் பஞ்ச நிவாரண நிதியை கொண்டு போறதுக்காகவும் அனுப்பப்பட்டாங்க. தீத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்பிக்கையான பொருளாதார நிர்வாகத்துக்காக அனுப்பப்பட்டாரு. அப்படியே சபையை நிர்வாகம் பண்ண அனுப்பப்பட்டாரு. இப்படி சொல்லிட்டே போலாம் தம்பி. அனுப்புதல் என்கிறது பல ஊழியங்களை உள்ளடக்கியது. நான் ஒரு அருட்பணியாளன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு, என்ன பணியை நிறைவேற்ற நான் அனுப்பப்பட்டிருக்கிறேங்கிற தெளிவு எனக்கு இருக்கணும். அந்த தெளிவு இல்லாதவங்க ஒரு பரிசுத்தவானுக்கு கீழே அடங்கி இருக்கணும். இப்ப புரியுதா அருட்பணிக்கும் அருட்பணிகளுக்கும் இருக்க வித்தியாசம்? நல்லாவே புரிஞ்சதுண்ணே. என்னைய தேடி வந்தீர் தேவன்.